ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி குயிக் அண்ட் டேஸ்டியாக சட்னி செய்யலாம். இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சக்கல், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், தேங்காய், உப்பு போட்டு அரைச்சிடுங்க. இன்றைக்கி இந்த சட்னியை நான் தாளிக்கலை. நீங்கள் வேணும்னா உளுந்து பருப்பு, சன்னா பருப்பு, கடுகு, கறி லீவ்ஸ் போட்டு நீங்கள் தாளிக்கலாம். இல்லைன்னா அப்படியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சட்னி எப்படி வந்தது கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான குயிக்கான சட்னி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் ஏற்கனவே நிறையா சட்னி ரெசிபீஸ் இருக்குது. எல்லாம் பார்த்து செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது சட்னிஸ். இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் உமன் குயிக்காக சட்னி செய்யணும், எதுவுமே புரியல, தேங்காய் மட்டும் வீட்டில் இருக்குன்னா இதை போட்டு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கும் இந்த சட்னி நீங்கள் கொடுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் போடாமல் கூட கொடுக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இல்லைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு கொடுக்கலாம். கிட்ஸுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.